எஸ் ஐஜி ப்ரோ இப்பயும் ஐஜி அமைதியா இருக்கப்பா மறுபடியும் வருதாங்க. என்ன ரீப்பர் பக்கம் விட்டாங்க நம்மள முதல்ல முடிச்சுட்டுருவோம். முதல்ல முடிச்சாங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஒய்வி மண்டையா தான் குழப்பி எப்படி நம்ப முடியலங்க. ஆமாங்க யாருமே நம்ப முடியல. எனக்கு உலகம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஐ ஷவர் ஏன்டா ஷவர்ல மண்டையில ஷவர் சரி பண்றாங்களா? ஓகே ஷவர் சரி பண்ற டாஸ்க் வித்தியாசமான மெண்டல் டாஸ்கா இருக்கு. நல்லா இருக்கியா சிவா? சிவா பாருங்க பேசாதாலும் ஒரு அப்பயும் டவுட் வந்துச்சியா. ஏன்னா சிவா பேசவே மாட்டாரு. என்னோட சரவண் சேஷாரை போட்டு கொடுத்தாரேன்னு ஒரு டவுட் வந்துச்சு போன வாட்டி. அதுதான் ப்ரோ எதோ பேசாதாலும் பேசினாலே கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க ஈஸியா. இப்போ எங்க இருக்கு? வெல்டுகல்ல இருக்கு. ஆமா ப்ரோ இன்ஜின் ஒன்று தான் வச்சிருக்கோம். இதை எப்படி வெல்டுகல் பண்ணுமா? வரேன். வைங்க ஆட்டா காமிச்சோம். முகில நாரி ரொம்ப நடிப்பு. தேங்க் யூ லவ் யூ ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ ஒரு கால் இருந்தது ப்ரோ. நெட் பிரச்சனை நினைச்சேன். வீட்டை எடுத்துட்டு பேசுங்க. நெட் பிரச்சனை நினைச்சேன் ப்ரோ. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியே வெளிய வந்துறோம் இருங்க. ஃபைனல் மேட்ச் வெளிய வந்துறோம் இருங்க. வெளிய வந்துருங்க. இல்ல நீங்க ஆடுங்க ப்ரோ. இது இல்ல இல்ல ப்ரோ வெளிய வந்துறோம் இருங்க. ஏன்னா நீங்க வந்துட்டீங்கல. என்ன மனுஷன் இப்போ சவத்தவங்க வருத்தப்படுவாங்க. எங்களுக்கே இதுல எங்க போறதுன்னு தெரியல. யார் ப்ரோ இம்போஸ்டர் ப்ரோ அதெல்லாம் வெளிய ஆயிட்டாரு பாருங்க ப்ரோ. அவர்தான் போய் WD ரீப்பர் லெஃப்ட் டண்டனாக்கா லெஃப்ட் மேந்திஸ் எல்லாமே ரெண்டு ஸ்கை ஸ்டார் இம்போஸ்டராமா. ஸ்கை ஸ்டார் இல்ல நோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குது இந்த மேப். ப்ரோ ஸ்கை ஸ்டார் பாவம் குழந்தை கஷ்டப்பட்டுருக்காங்க. ப்ரோ ஆனா ஜித்தின் பத்தியா ஒரு இம்போஸ்டர் வாய்ப்பு பறிச்சிட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. தனியா போய் மாட்டிட்டு நினைச்சேன். சரி ரூபாய் யாரும் அருமோ நைட்டா புட்சல் தரமா இத பண்ணுவாரு. நைட்டா வர சிரிச்சாங்க அப்படினு. வா அந்த மேப் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் போல இருக்குங்க. ஆனா இது விஷுவல் டாஸ்க் தெரியுதாங்க. நமக்கு தெரியுதாங்க. நமக்கு தெரியும்யா. அவங்களுக்கு தெரியாதுயா. ஓகே அது அவங்களுக்கு தெரியாதுங்க. உடைச்சது தெரியாது. இப்படி இருந்துச்சா நம்ம பிரச்சனை இல்லாம. ஆனா ஒரு ரொம்ப கஷ்டங்க. இப்போ 10 பேர் ஆக்சுவலா சீக்கிரம் முடிச்சிடலாம் இதை. எம்டிஆ சீக்கிரம் முடிய முடியும். ஆமா ரொம்ப கம்மியா இருக்கு டாஸ்க். இருங்க ரீப்பர் மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு ஆள் தாங்க. அதனால ஒன்றும் 2 பேர் வரும்போது பிரச்சனை இல்லைங்க. என்னடி இது ப்ரோ என்ன ப்ரோ இது? இஸ் தட் ஸ்டார் ப்ரோ எப்படி ப்ரோ? ப்ரோ டிக்சர் ஸ்பேஸ்ஷிப் அடிச்சிருச்சு ப்ரோ. ஐயோ என்ன ஒரு யாருமே சரி பண்ணலையா? யாருமே சரி பண்ணலையா? யாரது பண்ணல ப்ரோ. அடக்கருமே பரவாயில்லை ப்ரோ. ஒருத்தர் வச்சு ப்ரோ உங்களுக்கு ப்ரோ உண்மையாவே கெத்து கஷ்டம் ப்ரோ. மனுஷனா நீங்க தான் ப்ரோ என்ன ப்ரோ பண்றது? ப்ரோ என்னவா யாருமே பண்ணல. கடுக்கொன்னும் வேணாம். ஓகே ஏ நைட்டாக்கு மாட்டிட்டியா? டாடி இம்போஸ்டர் நாடி போய் கொல்லணும் எல்லாரையுமே. இல்ல புரியல. இருங்க ஒரு போலாம். யாரோ ஒரு தப்பு பண்ணி உடைவாங்களா? ஜஸ்ட் மிஸ். மாதிரியோ ஓகே வந்துருச்சு. இன்னும் அந்த மீட் பண்ண முடிச்சிட்டு விடுங்க என்ன பேசுறாங்க பார்க்கலாம். விடுங்க பார்க்கலாம். ரொம்ப சுதறானுங்களே. லைட்டா ப்ரோ யூடியூப்ல அன்மியூட் பண்ணியா? யோ டண்டனக்கா மெண்டல் யாயா சொல்றானால என்ன பேசறான்னு கேட்டுக்கலாம்யா. யோ ஏன் இப்படி அவசரம் பண்றனக்கா? யோ டண்டனக்கா எல்லாத்துக்கும் தாயா கேக்குது. யோ ட்ரோல் பண்ணிரலாம் டண்டனக்கா. யாயா நீ இப்படி அவசரப்படுற? என்ன நல்லா போயிடுச்சு ப்ரோ. யாயா டண்டனக்கா? யோ கேக்குற யாருக்குமே தெரியாத மாதிரி இவங்க மட்டும் சொல்ற மாதிரி. அவர்தாங்க இம்போஸ்டர். நம்ம முதல்ல சொன்னல இது ஒஸ்ட். இது போங்காட்ட நான் ஒத்துக்க மாட்டேன். யோ அவர்தான் இம்போஸ்டர். அததாங்க நைட்டாக் தான் ஏன்னு எனக்கு யோ நைட்டாக்கு தெரிஞ்சிருச்சியா டண்டனக்கா? யாயா கொஞ்சம் பேசறது கூட மாட்டியாயா? நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குக்கர் மாதிரி யோ தயவு செஞ்சு ப்ரோ அவசரம் எலிமினேட் பண்ணி விடுங்க ப்ரோ. எலிமினேட் பண்ணி விடுங்க. நைட்டாக் அனுப்பிச்சு விடுங்க. யோ நைட்டா என்னையா மியூட் பண்ணாம இருக்க? யோ வொஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அம்ச்சுடுங்க ப்ரோ. எல்லாரும் சேர்ந்து அகில உலகத்தில் முதல் முறை எல்லாரும் சேர்ந்து அம்ச்சு விடுறாங்க ஒரு ஆளை. வொஸ்ட் இம்போஸ்டர். ப்ரோ இல்ல ப்ரோ நான் டண்டனக்கா போறேன். எனக்கே போடுங்க டண்டனக்கா அனுப்பிச்சு விடுங்க. பின்ன உன்னை ப்ரோ யாரா உன்னை யாரா ஸ்பாயில் பண்ண சொன்னா? அந்த ஆள் என்னென்ன ப்ரோ பேசிருப்பாரு? என்னென்ன பேசுறாங்க கேட்டு இருந்திருக்கலாம் ப்ரோ.
ப்ரோ இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஆள்ல யோ பாவம் நீதாயா அந்த ஆள் மியூட் பண்ணாமலே பேசிட்டு இருக்காரு. நான் ஆக்சுவலா ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, நைட்டாக்கு கலக்காதோ சொன்னேன் ஃபர்ஸ்ட் நானு. அதுக்கப்புறம் நைட்டாக்கே வந்துட்டாரு. அவர் மியூட் பண்ணாம விளையாடும் போது நம்ம ஓட்டி இருந்திருக்கலாம் நம்ம பயங்கரமா. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நைட்டா அவுட் போடுங்க அவுட் இதுலயே தெரியுதுயா நீ ஏன் வளரலின்னு. மிஸ்டர் தண்டனக்கா அவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏ ஓட்டு போடியா. அங்க பாரு எல்லாமே ஐயோ எல்லாருமே அடிச்சு வெளியே போடா அப்படின்னு எல்லாருமே வச்சுட்டாங்க. அடிக்காமல அடி வாங்கப்ப ஒத்துக்கினாரு ப்ரோ. ஆக்சுவலா என்ன எல்லாம் ஒண்ணா சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு. யாருக்கும் சாவல போல. நான் ஒருத்தனா நீ ஒருத்தனாயா எல்லாம் ஒன்னால பேச மியூட் பண்ணிட்டாரு. ஆனா இது ஜெயிக்கிறது கஷ்டம் ப்ரோ. ஏன்னா ஒரு ஆள் எப்படி எத்தனை பேத்தை கொள்றது? அதான் வாய்ப்பு இல்ல ப்ரோ, கஷ்டம். எப்படியா மாட்டிக்குவாங்க. கருமத்தை வந்து கடைசி மேட்ச் வந்து தொலைஞ்சா கூட பரவாயில்ல. இன்ஜினியர் டிஜி ப்ரோ சரண்டர் பார்த்தா வந்துருச்சு போல. இந்த பாருங்க பைத்தியம். இந்த பைத்தியமே நம்மள எலிமினேட் பண்ணிடுது. யோ என்னையா சைலண்ட். யோ ஒவ்வொரு வாட்டி நான் அதுக்குன்னு அடைச்சா அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இதுவே வந்து பாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க லைவ்ல அடைச்சான்னு சொன்னதுல ஒரு சிரிப்பு தெரிஞ்சே அப்படின்னு. ஏன் ப்ரோ யார் ப்ரோ அது? ப்ரோ நான் தான் ப்ரோ தோலா ப்ரோ வந்து இது பண்ணாரு ப்ரோ அந்த ஏதோ நான் இன்ஜினியர் ப்ரோ இவென்ட் வெண்ட் எடுத்தாரு. சரி ப்ரோ இருங்க. ஒன் இம்போஸ்டர் தானே, தோலா அனுப்பிச்சுடுங்க ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ப்ரோ. அவருக்கு ஹெல்ப் பண்ணல ப்ரோ, தோலா அனுப்பிச்சுடுங்க. பொறுமையே பெருமை. ஒரு நிம்மதி இல்ல ப்ரோ. டண்டனை வெளிய அனுப்பிச்சிடலாம் ப்ரோ. ப்ரோ இல்ல தோலா அனுப்பிச்சிடலாம் ப்ரோ. ஒரு வெண்ட் அப்படி இல்லனா அவன அனுப்பிச்சிடலாம் விடுங்க. அப்படியே அவன் அனுப்பிச்சிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டண்டர் அனுப்பிச்சிடலாம் ப்ரோ. நல்லா இருக்கும். இருங்க எல்லாத்தையுமே அனுப்பலாம்ங்கறீங்களே டிஜி ப்ரோ நீங்க தானா? சிறப்பான ஆள் நீ. யோ இது யார் சொன்னது? முதல்ல அனுப்பிச்சுடுங்க சொன்னீங்க. யார் சொன்னது? அப்ப யோ அனுப்பிச்சுடுங்க. தோலா அனுப்பிச்சுடுங்க. அவர்தான்யா அவர்தான்யா பஞ்ச் டயலாக்லாம் பேசுறீங்க. அவர்தான் இல்ல ப்ரோ. ப்ரோ வெண்ட்ல நீ இன்ஜினியர் இருந்தாலும் பரவாயில்ல. டண்டன் பக்கம் திரும்பும்போது என்ன நீங்க தானே அப்படி யார் அந்த ஒயிட் யார் இந்த வெள்ளை கலர் ஜித்தினா? ப்ரோ நைட்டாக அரமண்டல் இப்படி இருக்கற. ஐயோ ப்ரோ டண்டனை ஒரு தடவை எமர்ஜென்சி அவன் பண்ண முடியாது. வெண்ட் அடிச்சதுன்னு சொன்னேன் ப்ரோ. ஏய் எப்படி ஐயோ இன்ஜினியர்னு ப்ரோ டண்டனுக்கு இன்ஜினியர்னால மறுபடியும் நைட்டாக மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நடக்குங்க. அந்த ஆள் எப்பவுமே பட்ட இதுலயே பண்றது வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் டக்குனு இருக்குங்க. வேலையை நம்ம முடிச்சுட்டு ஏன்னா இது உண்மையிலுமே இம்போஸ்டர் கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம் தான். 10 பேர்த்த ஒரே ஆள் கொள்றது வந்து நமக்கு கஷ்டம் தான். இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. ஏறும் ப்ரோ. ஒரு தடவை இப்படி மாட்டியிருக்கேன் ப்ரோ. நான் ஆஃப்லைனில் விளையாடுறப்ப வெண்ட் அதாவது ஆக்சுவலாக அங்கே அழுத்தத்துக்கு பதிலாக வெண்ட் எடுத்து விட்டேன். அதில் மாட்டி இதாக இருக்கு. எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி அது திடீர்னு தெரியாமல் அழுத்திடுவாங்க. சரி இருங்க ப்ரோ. ஆனால் நம்ம கடைசியில் ஒரு இம்போஸ்ட் வந்திருந்தா கூட 2 பேர்த்தனாச்சும் செமிச்சு விட்ருக்கலாம். அந்த ஒரு இம்போஸ்டர் நக்கிட்டு ஒருத்தனையும் கொலை பண்ண முடியும். நாம தான் வரப்போறோம் தெரிஞ்சிருந்தா அந்த கில்லுதே நான் குறைச்சி விட்டுருந்தோம் இருப்பாங்க. 1 செகண்ட்ல அதான் டொக் டொக் டொக்னு வெட்டி என்ன சொல்ல போறியா நீ சொல்ல போறியா அப்படின்னு. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. 97 7 2 6 என்ன லைக் பண்ணுங்க ரொம்ப உதவியாக இருக்கு. ஏன் போய் தொலை மாட்டேங்கிறீங்க? போயிட்டாங்க அப்பா. அப்லோட் பண்ணு. பாருங்க நன்றி ப்ரோ. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. யாராவது புதுசாக உங்க மூலமாக வந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. என்னாச்சு எந்த இடத்துல ப்ரோ? ப்ரோ கீழ உள்ள ரியாக்டர்ல பாடி ப்ரோ. ப்ரோ பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ப்ரோ எனக்கு டண்டன் மேல டவுட் ப்ரோ. ப்ரோ நான் டிஜி கூட தான் சுத்திட்டு இருந்தேன். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நான் பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்ல. இல்லையே டிஜி ப்ரோ பார்க்கவே இல்லையே. ப்ரோ எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோ. டண்டன் தேவையில்லாத விஷயத்தை கெடுத்து ஸ்பாயில் பண்ணனால அவனை எலிமினேட் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு அப்பாவி அந்த தோலா 5 4 3 டிஜி ப்ரோ ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. டண்டன் மேல போனாரு. ஆமா ப்ரோ. படி கீழல இருந்தது. எது? சரி ப்ரோ இதுல யார் ப்ரோ இன்ஜினியர் அவரை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ஏய் என்ன நைட்டாக அவசரப்பட்டு போறாரு ஏதோ. எதுக்கு ப்ரோ போறாரு அவரு? நீங்க எங்க ப்ரோ இருந்தீங்க? ப்ரோ ஒயிட் டெவிலும் நைட்டாக உடனே போறாங்க. எதுக்கு ப்ரோ ஒண்ணே ஓட்டு போடுறாங்க யாருன்னே தெரியாம?
ஏன் பதட்டத்துல மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்ட? நம்பாதீங்க நம்பாதீங்க என்னையா நம்பாதீங்க நம்பாதன்றீங்க ஓட்டு போட்டீங்க ப்ரோ டிஜி ப்ரோ தான் ஆக்சிஜன் ரிப்பேர் அதை நான் சொல்ல பண்ணாங்க மாட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ இவரு Bro, ப்ரோ நான்டிஸ் ப்ரோ எங்க ப்ரோ இருந்தாரு கிட்ட ப்ரோ bro எனக்கு தெரிஞ்ச ஒயிட் டேபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ப்ரோ ஒயிட் நான்டிஸ் ப்ரோ நான் அட்மின் ரூம்ல இல்லவே இல்ல ப்ரோ டிஜி ப்ரோ தான் அட்மின் ரூம்ல இருந்தாங்க டிஜே கேளு ப்ரோ நான் வந்து அப்லோட் பண்ணேன் ஐயோ நான் யாரையுமே யாரையுமே பார்க்கலையே. பார்க்கலையா யோ நைட் ஆக் மெண்டல் யா தெரியாமலே போட்டுட்டு இருக்க நாள் 2-3 லைவ் எங்கறத பார்த்துட்டு நாங்களா தான் இருப்போம் ஒரு வாட்டி காரணமே தான் போட்டுட்டு இருக்காரு பார்க்கல ப்ரோ. யோ ஐயோ நான் சொல்றது முன்னாடி லைவ்யா எப்படியா நாங்க காரணமே தான் போட்டுட்டு இருக்க நீ சரி விடுங்க. டேய் வாங்க என் கூட வாங்க. எங்க இருக்கீங்க? யா அப்ப கொல்ற மாட்டோமா மெண்டல் எங்க இருந்துச்சு? கூட வந்தாருன்னா கொல்ற மாட்டோமா சரி ப்ரோ. ஆ ஐயோ ஏன் அதை அழுத்தி தொலைங்க யோ 5 ரியாக்டர் 15 செகண்ட் தான்யா அழுத்தவே மாட்டாங்க எல்லாரும் சீக்கிரம் போய் அழுத்திறாங்க. அப்பா ரைட்டாக்கு என்ன நைட் ஆக் தனியா இருக்கு நான் பெட்ரோல் ஊத்திட்டு வரேன். ஓட்டம் நான் அப்புறம் பார்த்து பயந்து ஓடி கொஞ்ச போயிட்டேன். நேரம் ஓடுங்க நைட் ஆகி துரத்தணும்னா போதும் ஏய் டண்டனக்கா என்ன டண்டனக்கா? வேணே நானிஸை பார்க்கறாரு போல பாப்போம் வேணி இங்க போயிடலாம் நம்ம ஐயோ நைட் ஆகி செத்து போயிட்டாரு. ஐயோ நல்ல வேலைங்க இருந்தாலும் நம்மள குறை சொல்லிட்டு இருந்தாரு. ப்ரோ ப்ரோ ரீப்பர் ப்ரோ ப்ரோ இப்ப தெரிஞ்சிருமா அந்த நைட் ஆக் மெண்டலுக்கு யாரே ஜனகராஜ் நல்ல கதறியா அந்த ஆள் தாயா நல்ல கதறியா இல்ல நான் பேயாதான் சிஸ்ட் போயிடுறேன். கதறியா நல்லா ஜனகராஜ் மாதிரி சிரிக்கிறாரு. ஐயோ உன்னை கொன்னது எவ்வளவு மொக்கையான ஒரு கில்லரா இருப்பான்னு தெரிஞ்சிருக்கேன் இப்ப ஏய் எனக்கு தெரிஞ்ச லெவல் 10 ப்ரோ ரீப்பர் ப்ரோ ரீப்பர் நான் இல்ல ப்ரோ கொல்றாரு ப்ரோ. ப்ரோ ரீப்பர் ப்ரோ என் கண்ணு முன்னாடி கொன்னுட்டு வென்ட்ல குதிச்சு போனார் ப்ரோ அவரு ப்ரோ நான் இல்ல ப்ரோ ஓட்டு போடுங்க சரி ரீப்பர் ரீப்பர், சொல்லுங்க. போடுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நீங்க அப்பீல் பண்ணுங்க சரி சரி. ரீப்பர் பேஸ்ட் விடுங்க அழுத்தி ப்ரோ 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 வேணாம் ப்ரோ ஏய் விடுங்க ப்ரோ பேசுங்க ப்ரோ ஒரு பேச சொல்லுங்க ப்ரோ ரீப்பர் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க ப்ரோ அட்மின்ல அப்லோட் பண்ணேன் ப்ரோ எல்லாம் போட்டாச்சு ப்ரோ இல்ல ப்ரோ பேஸ்ட் ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ நான் என்ன பண்ணல ப்ரோ நான் ஸ்கிப் ஸ்கிப் போட்டு போட் கொடுக்குறேன் எந்த பயனும் இல்ல ஒரு ஓட்டு தான் ப்ரோ கள்ள ஓட்டு கூட போடுறீங்க சொல்லியா இப்ப எதனால நீ இல்ல இப்ப சொல்லு உனக்கு வர மாட்டேங்குது பாரு போய் சொல்ல வரல ப்ரோ பேச விட்டாதானே ஏய் பேசியா இப்ப பேசியா உளுந்த ஓட்டி பேசு யார் ஓட்டு போட்டா பேசுறாங்க கூட எப்படி ப்ரோ பேசுறது என்ன எப்படியா பேச விட்டா கிழிச்சு எப்படி வந்திருப்பீங்க ப்ரோ இருக்கிறதுல ஒஸ்ட் கில் ப்ரோ இது. யோ ஒஸ்டிக்கல அது இல்லையா நீதான்யா பொண்ணு கில்லே பண்ண மாட்டிட்டல வாய்ஸ் கொடுத்து இருக்கிறதுல ஒஸ்ட் கில் ப்ரோ இருக்கிறதே ஒஸ்ட் கில் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாசான கில் பண்ண ஷோ ப்ரோ கேளுங்க என்ன பண்ணானே என்னையா மாஸ் கில் பண்ண அவர் குனியும் போது